ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு ஷைனி மேக்ஸ். 8ஆம் வகுப்பு பயிற்சி 2.1ல் 6வது கொஸ்டின் பார்க்கலாம். கீழே கொடுக்கப்பட்டுள்ள அளவுகளை கொண்ட வட்டக்கோண பகுதிகளின் மையக்கோணம் காண்க. மையக்கோணம் அப்படின்னா தீட்டா டிகிரியோட மதிப்பெண்ணு கேட்குறாங்க. சரிங்களா? ஓகே, ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் பரப்பளவுனா ஏயோட மதிப்பு 462ன்னு கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டர் ஸ்கொயர். இனி ஆரோட மதிப்பு 21 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இது கொடுத்துக்கிட்டு நம்மள்கிட்ட தீட்டா டிகிரியோட மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. நம்ம தீட்டா டிகிரியோட மதிப்பும் ஆரோட மதிப்பும் கொடுத்துருந்தா பரப்பளவு கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோமோ அதே தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். எழுதிக்கலாம். வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு. வட்டக்கோண பகுதியின் பரப்பளவு A = தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் சதுர அலகு. பரப்பளவு வந்தாலே சதுர அலகுன்னு எழுதணும். சரிங்களா? இங்கே பாருங்க, ஏ தீட்டா டிகிரி ஆர் இந்த 3 வந்திருக்கனால இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணிக்கிறோம். ஏயோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 462. தீட்டா டிகிரி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். கீழே 360 டிகிரி இருக்கு. பெருக்கல் பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்க? 22 டிவைடட் பை 7. கொஸ்டின்ல பையோட மதிப்பு என்ன கொடுத்துருக்காங்களோ அதை தான் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? ஆரோட மதிப்பு 21. இங்கே அடுக்கில் 2, அப்போ ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். அதை மறக்கக்கூடாது. அடுக்கில் 2னா ஆரோட மதிப்பை 2 வாட்டி எழுதணும். இப்போ கேன்சல் பண்ணலாமா? 7 21 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7, அடுத்த 3 7 21. இனி 360 3 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 3 3 ஈர் 3 6, பாக்கி ஒரு 0 அப்படியே வந்துடும். இங்கே 1 3 3. இனி 120 21 3ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 4 3 12, அடுத்த ஒரு 0, பாக்கி 0னா அது அப்படியே வந்துடும். இதுக்கு அடுத்த 7 3 21. இனி 40 22 2ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஏன்னா லாஸ்ட் இருக்கக்கூடிய ரெண்டுமே ரெட்டை எண். அப்போ 2 4, பாக்கி ஒரு 0. இங்கே 2 2, பாக்கி இன்னொரு 2 இருக்குது. அப்போ 2 2. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. சரிங்களா? அப்போ பேலன்ஸ் இருக்குது, இதை எடுத்து எழுதிக்கலாம். 462 = இங்கே தீட்டா டிகிரி. இங்கே பாக்கி 11 இருக்குது, அடுத்த 7 இருக்குது. பாக்கி 1ன்னு அதை எழுதிக்காண்டா. அடுத்த கீழே இங்கே 1 இருக்குது, இங்கே 20 இருக்குது. அப்போ 20 எழுதிக்கலாம். நம்ம இங்கே தீட்டா டிகிரியோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ அதை மட்டும் வச்சுக்கிட்டு பாக்கி எல்லாத்தையும் இங்கே கொண்டு வர போகிறேன். இந்த சைடு 462 இருக்குது, கீழே 20 சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா மேலே வந்துடும். அப்போ பெருக்கல் போட்டுக்கிட்டு 20ன்னு எழுதிருங்க. இனி மேலே இருக்குது சமத்துக்கு இந்த பக்கம் வந்துன்னா கீழே ஆகிடும். அப்போ 11 × 7 இது கீழே எழுதிருங்க. 11 × 7. இனி அங்கே தீட்டா டிகிரி மட்டும்தான் இருக்கும். அடுத்து 11 462 11ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 11 11, 46ல் 11 4 வாட்டி இருக்கும். 4 11 44. 46லேருந்து 44 கழிச்சா 2, இது இப்போ 22. ஈர் 11 22. இனி இந்த 7 42 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7, 6 7 42. இதுக்கு மேலே கேன்சல் பண்ண முடியாது. ஓகே, ஃபஸ்ட்டு தீட்டா டிகிரி இந்த சைடு எழுதிக்கிறேன். இதை இந்த சைடும் கொண்டு வந்தால் குறியீடு மாறாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே 6 பெருக்கல் 20 பாக்கி இருக்குது. இனி பெருக்குங்க. 6 2 12. ஃபஸ்ட்டு இது 2 பெருக்குங்க, லாஸ்ட்டு ஒரு 0, அது அப்படியே வந்துடும். இந்த சைடு தீட்டா டிகிரி. இங்கே டிகிரி எழுதியிருக்கனால இதுலேயும் டிகிரின்னு போட்டுக்கணும். சரிங்களா? ஃபைனலாக தீட்டா டிகிரியோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம். செகண்ட் சப்டிவிஷன் வட்டவில்லி நீளம். வட்டவில்லி நீளம்னா எல்லோட மதிப்பு 44 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆரோட மதிப்பு 35 மீட்டர். இங்கேயும் நம்ம தீட்டா டிகிரியோட மதிப்பெண்ணு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ இந்த 3மே எந்த ஃபார்முலாயில் வரும்னு பாருங்க. இந்த 3மே எந்த ஃபார்முலாயில் வரும்னா வட்டவில்லி நீளம் இந்த ஃபார்முலாயில் தான் வரும். எழுதிக்கலாம். வட்டவில்லி நீளம் ஃபார்முலா என்னன்னா L = தீட்டா டிகிரி டிவைடட் பை 360 டிகிரி பெருக்கல் 2 பை ஆர் அலகுகள். பரப்பளவு கண்டுபிடிச்சாதான் சதுர அலகுன்னு வரும். சரிங்களா? மற்றபடி எல்லாமே அலகுகள் தான். இப்போ மதிப்பை பிரதியிடலாம். எல்லோட மதிப்பு 44. தீட்டா டிகிரி தான் கண்டுபிடிக்கணும், அதை அப்படியே வச்சுக்கலாம். 360 டிகிரி அப்படியே வந்துடும். பெருக்கல் இங்கே 2 இருக்குது, இந்த 2க்கும் இடையில எதுவுமே இல்லாட்டா பெருக்கல் இருக்குன்னு அர்த்தம். பையோட மதிப்பு நம்மளுக்கு கொஸ்டினில் 22 டிவைடட் பை 7ன்னு கொடுத்துருந்தாங்க. பெருக்கல் ஆரோட மதிப்பு 35. இப்போ 7 35 7ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். 1 7 7, I 7 35. இனி இதுவும் 5ஆம் வாய்ப்படி கேன்சல் ஆகும். ஏன்னா இங்கே லாஸ்ட் 0, இங்கே 5 இருக்குது. ஓகே, 36ல் 5 7 வாட்டி இருக்கும். 7 5 35. 36லேருந்து 35 கழிச்சா 1, இது இப்போ 10. அப்போ ஈர் 5 10. இங்கே 1 5 5. இனி 72 2ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 7ல் 2 3 வாட்டி இருக்குது. 3 2 6, 7லேருந்து 6 கழிச்சா 1, இது இப்போ 12. அப்போ 6 2 12. இங்கே 2 2.
இனி திரும்ப 36ஐயும் 22ஐயும் ரெண்டாம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 3ல் 2 ஒரு வாட்டி தான் இருக்குது. 2 2 இனி 3லேருந்து 2 கழிச்சா 1. இது இப்போ 16. அப்போ 8 2 16. இங்கே 2 2 திரும்ப 2. அப்போ 2 2. இனி பாக்கி உள்ளதை எழுதிக்கலாம். இந்த சைடு 44 இருக்குது. அங்கே தீட்டா டிகிரி இருக்குது. கீழே என்னது இருக்குன்னு பாருங்க 18. இனி மேலே 11 இருக்குது. 1ன்னா நீங்கள் எழுதிக்காண்டாம். ஓகே, இனி தீட்டா டிகிரியை மட்டும் வச்சுக்கிட்டு மற்றது எல்லாத்தையும் இந்த சைடு கொண்டு வரலாம். இங்கே 44 இருக்குது. கீழே இருக்கக்கூடிய 18 மேலே வந்துடும். பெருக்கல் போட்டு 18ன்னு எழுதிருங்க. மேலே இருக்கக்கூடிய 11 கீழே வந்துடும். இனி இங்கே தீட்டா டிகிரி மட்டும் இருக்கும். ஏன்னா அதான் கண்டுபிடிக்கணும். இது ரெண்டையும் 11ஆம் வாய்ப்படி கேன்சல் பண்ணலாம். 11 11 4 11 44. இனி பாக்கி இங்கே 4 18 இருக்குது. ஃபஸ்ட்டு தீட்டா டிகிரி எழுதிக்கிறேன். இனி இங்கே 4 பெருக்கல் 18. இனி இது ரெண்டையும் பெருக்கலாமா? 4 8 32. அப்போ 2 பாக்கி 3. 4 1 4. 4க்கு கூட 3 கூட்டினா 7. அப்போ தீட்டா டிகிரியோட மதிப்பு என்னது? 72. இங்கே டிகிரி இருக்கிறதுனால இதுக்கும் டிகிரின்னு போட்டுக்கணும். சரிங்களா? இவ்வளோ தான் இந்த சம். இது உங்களுக்கு கிளியராக புரியும் நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.